அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். சென்ற காணொளியில் நம்ம டிஎன் செட் பேப்பர் 1க்கு சில டீச்சிங் கான்செப்ட்ஸ், டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடான டீச்சிங் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இந்த காணொளியில் அதனுடைய கண்டினியூவேஷன் என்னென்ன டாபிக்ஸ் போன காணொளியில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டீச்சிங்கை பொறுத்தளவில் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம். 3 லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கோட கான்செப்ட்ஸ் அண்ட் லேர்னிங்கோட நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் adolescent learners, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ். இது எல்லாமே டீச்சிங் ஆப்டிடியூடில் இந்த டீச்சிங் கான்செப்ட்ஸில் வர டாபிக்ஸ் தான். ஸோ அதை உங்களுக்கு நான் கொஞ்சம் எங்களுடைய மெட்டீரியலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அது ரிலேட்டடான சில விளக்கங்களையும் நான் தமிழில் கொடுக்குறேன் இந்த காணொளியில். அதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்போ டிஎன் செட்டை நமக்கு 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 3 to 4 days உங்களுக்கு டைம் இருக்குது. டிஎன் செட்டை மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தீங்க, நாங்கள் டிஎன் செட்டை மிஸ் பண்ணிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஸோ அது எக்ஸ்டெண்ட் இப்போ ஆகிருக்கு. ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே டிஎன் செட்டை அப்ளிகேஷன் போடாதவங்க இனிமே நீங்கள் அந்த 15ஆம் தேதிக்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வரைக்கும் பிஜியில் 55% இருக்கணுன்றது டிஎன் செட்டில் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதையும் ரிலாக்ஸ் பண்ணி நமக்கு 50% பிஜியில் இருந்தாலுமே டிஎன் செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 50% இருக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தவங்க அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட கேண்டிடேட்ஸ் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ஒரு ஆஃப் பாயிண்ட் குறையுது, 0.5 மார்க்ஸ் குறையுது, அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாருக்குமே இப்போ என்ன சான்ஸ் கிடச்சிருக்குன்னா, 50%ன்றதுனால ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் தாராளமாக டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எது ரிலேட்டடாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஏன்னா டிஎன் செட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஈவன் டிஆர்பிக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஆல்சோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் இருக்குது. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை எப்படி அட்டன் பண்ணுறது? நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வருது அப்படின்னா, நமக்கு தெரியாத கொஷின் நிறைய இருக்கும். அது ஏன்னா ஆல் இண்டியா லெவல் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸில் நிறைய நமக்கு இந்த 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 கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து வர்றதுன்னு கூட தெரியாமல் கூட இருக்கும். அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கி பிங்கி பாங்கி தான் போடுவோம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இங்கி பிங்கி பாங்கி போடுற நேரத்தில் சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் getting the right answer for that multiple choice question, ஈவன் அந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலேனா கூட, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி ரைட் ஆன்சர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நாங்கள் சொல்கிற இந்த ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு பேப்பரே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வருது. அதில் உங்களால் ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, இங்கி பிங்கி பாங்கி போடாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி இது எதுக்கு நிறைய சான்சஸை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, பேப்பர் 2க்கு அது கோர் சப்ஜெக்ட். ஸோ அந்த பேப்பருக்கும் நாங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி ரொம்பவும் ஆப்டாக வேலை செய்யும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் சில இதெல்லாம் நம்மளை அறியாமே அப்ளை பண்ணுவோம். இப்போ நாங்கள் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, ஒரு டிப்ஸாக நாங்கள் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபார் கெட்டிங் தி
or for improving the chances of getting the right answer for the question. ப்ராபபிலிட்டி தான் இது. பட் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். நம்ம வந்து நார்மலாக சொல்லுவோம் செலெக்ஷன் ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அட்டன் பண்ணும்போது. அதாவது இருக்கிற ஆன்சர்ஸில் இப்போ 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியாத கொஷின், அதுக்கு அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். தெரிஞ்ச கொஷினுக்கு ஆப்வியஸாக நீங்கள் கரெக்ட் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. தெரியாத கொஷின்ஸ்லாம் வரும்போது இல்லை நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத இல்லை நம்ம வந்து எந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் கொடுத்து படிக்கலையோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். இந்த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த செலெக்ஷன் ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது இப்போ 4 ஆப்ஷன் ஒரு கொஷினுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து இந்த கொஷினுக்கு வரவே வராதுன்னு. ஆன்சர் தெரியலைன்னா கூட எந்த ஆப்ஷன் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்தது இருக்கிற 3 சாய்ஸில் செலக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ரேண்டமாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ரிஜெக்ஷனை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலெக்ஷனை ஸ்ட்ராட்டஜி போட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் கரெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். ஸோ இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் வரவே வராதுன்னு மல்டிபிள் சாய்ஸில் இருக்கிற 4 சாய்ஸில் ஒரு ஆன்சரோ 2 ஆன்சரோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் கரெக்ட் ஆன்சரை. ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுறது தான் வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா கீவேர்டு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நமக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரியல, பட் ஆனால் அந்த கொஷினில் சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை வச்சு நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 4 ஆன்சர்ஸில் எது ஆப்டாக வரும் அப்படின்னு நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஏற்கனவே இன்ஹெரிட்டடாக இருக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணலைன்னா கூட எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட நீங்கள் யூஜிலேயோ பிஜியிலையோ படித்த கான்செப்ட்ஸை ஆப்வியஸாக உங்கள் பிரெயின் ஏதோ ஒரு மூலையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அப்போ இந்த கீவேர்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சாய்ஸில் எது அந்த கொஷினில் இருக்கிற கீவேர்ட்ஸுக்கு ஆப்டான சாய்ஸாக இருக்கும்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா கீவேர்டு ஐடென்டிஃபிகேஷன் பேஸில் நீங்கள் வந்து கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ ஆன்சர் தெரியலைன்னா கூட அந்த கொஷின் எந்த கான்செப்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற சாய்ஸஸில் இந்த கான்செப்டுக்கு இந்த ஆன்சர் சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்டில் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் வந்து சாய்ஸை செலக்ட் பண்ணுறது தான் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இது 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 4வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கெஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா எஜுகேட்டட் கெஸ்ஸிங். எஜுகேட்டட் கெஸ்ஸிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியலேனா கூட அந்த கொஷின் ரிலேட்டடான டாபிக்ஸை நீங்கள் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலேனா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூஜி பிஜியில் படித்த அந்த அக்யூமுலேட் ஆகிருக்கிற அந்த நாலேஜ்லேருந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எஜுகேட்டட் கெஸ்ஸிங். ஈவன் தோ இஃப் யூ ஆர் நாட் நோயிங் தி correct answer aptly, you can make an educated guessing. இந்த மாதிரி educated guessing பண்ணும்போது probability of getting that answer correct, நீங்கள் சூஸ் பண்ணுற ஆன்சரை கரெக்டாக ஆக்கிறதுக்கு இது ஒரு strategy, educated guessing. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா you have to give priority for time allocation. இப்போ மல்டிபிள் சாய்ஸ் வரும்போது எந்த கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டாபிக்ஸ்லாம்
நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை எந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரியாத கொஷினை இவங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதில் நம்ம ஸ்ட்ராங் இல்லை அந்த டாப்பிக்லன்னு தெரியும். பட் ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஷினை எடுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்போ டைம் போயிடும். ஸோ அதை மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற டாபிக்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற கொஷின்ஸை அட்டன் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து கிவிங் ப்ரையாரிட்டி டு டைம் அலோகேஷன். இந்த டைம் அலோகேஷன் எப்படி பண்ணணுன்னா, நீங்கள் நல்லா படித்த டாப்பிக்லேருந்தோ இல்லை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற டாப்பிக்லேருந்தோ வர்ற கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடணும். அடுத்து 6வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அவாய்ட் ரேண்டம் கெஸ்ஸிங். ரேண்டமாக கெஸ் பண்ணக்கூடாது. ரேண்டமாக கெஸ் பண்ணுறதுனா இதுதான், இங்கி பிங்கி பாங்கி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாத கொஷின் வந்தாலே ஆப்ஷன் பியை தான் சூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆப்ஷன் சியை தான். அவங்களோட இதுபடி வந்து என்ன தோணுதோ அதே தான் எல்லா கொஷினுக்கும். தெரியாத கொஷின்ஸ்லாம் வரும்போது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி, இல்லை ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. தெரியாத கொஷினுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, 10 கொஷின் எனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் நான் பியை செலக்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது 1-2 கொஷினுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆகுமேனு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரேண்டம் கெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. 7வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ரெவ்யூ அண்ட் ரீசெக் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போது டிஎன் செட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பேப்பருக்கு ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இருக்கும். அதாவது 50 கொஷினை 1 ஹவருக்குள்ளே அட்டன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெவ்யூ அண்ட் ரீசெக்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தான். ஆனால் எப்படியாவது ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ ரெவ்யூ பண்ணுறதுக்கும் ரீசெக் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். செகண்ட் பேப்பருக்கு டிஎன் செட்டை பொறுத்தளவில் நான் சொல்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், இதுக்கு டைம் கொடுக்க முடியும், ரெவ்யூவுக்கும் ரீசெக்குக்கும். இந்த ரெவ்யூ அண்டு ரீசெக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினுக்கே வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது பை மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து ராங்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ரெவ்யூ அண்ட் ரீசெக் பண்ணும்போது இதை மாதிரி நம்மளை அறியாமல் செஞ்ச மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணி அதன் மூலமாக 2 or 3 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது ரொம்பவும் ரெவ்யூ அண்ட் ரீசெக் பண்ணுறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் தெரியாத கொஷின்ஸ் வரும்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேப்பர் 1ஓட கான்செப்ட்ஸ், கண்டினியூஷன் கான்செப்ட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த அத்தனை டைப்ஸையும் நம்ம வந்து 6 கேட்டகரிஸாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அது என்னென்ன அந்த 6 கேட்டகரிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனிங், செகண்ட் ஒன் மோட்டார் லேர்னிங், தேர்ட் ஒன் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வேர்பல் லேர்னிங், ஃபிஃப்த் ஒன் கான்செப்ட் லேர்னிங், அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 6 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். ஃபஸ்ட்டு லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனிங் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே என்ன பார்த்தோம் அப்படின்னா, டீச்சிங்னா என்னன்றது நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம வந்து சொன்னோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வர்றது தான் டீச்சிங்கோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆர் தி ப்ரைமரி அப்ஜெக்டிவ்னு நம்ம சொன்னோம். அப்படி அந்த பிஹேவியரல் சேஞ்சை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, பிஹேவியரல் சேஞ்ச் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் யார்கிட்டேருந்து வரணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து வரணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா, ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வரணும் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து அந்த லேர்னிங்கை வந்து அவனுக்கு கொடுக்கணும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணுன்றது தான் வந்து இந்த டைப்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்.
ஸோ கண்டிஷனிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் அ ஸ்டிமுலஸ். கண்டிஷனிங் சொன்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து கீ பாயிண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஸ்டிமுலஸ், ரெண்டாவது ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும். அது என்ன ஸ்டிமுலஸ் அப்படின்னா, ஸ்டிமுலஸ் கேன் பி அன் ஆக்டிவிட்டி. அது ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டி ஆர் ஒரு ஈவெண்ட் ஆர் ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் அந்த ஸ்டிமுலஸ்ன்றது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கும் போது அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிஷனிங்னு சொல்கிறோம். இந்த ஸ்டிமுலஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஸ்டிமுலஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஸ்டிமுலஸ், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அப்புறம் கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கண்டிஷனல் ஸ்டிமுலஸ். இன்னொரு ஸ்டிமுலஸும் இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னா நியூட்ரல் ஸ்டிமுலஸ். இந்த ஸ்டிமுலஸ் நம்ம கொடுக்கும் போது தான் வந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு சொன்னோம். ஸோ இப்போ நியூட்ரல் ஸ்டிமுலஸாக இருக்கிறத நம்ம வந்து அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸோட லிங்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் கிடைக்கும். அந்த கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் இருந்தால் மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் லேர்ன்டு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் நியூட்ரல் ஸ்டிமுலஸ்ன்னு சொன்னோம், அதே மாதிரி வந்து அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்ன்னு சொன்னோம், கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்ன்னு சொன்னோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவான் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு ஸ்காலர் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. டாக்ஸை வச்சு டாக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுது, நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் தான். டாகை எப்படி லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அதாவது இந்த கான்செப்டுக்காக டாக்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு இவான் பாவ்லவ். அவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இவான் பாவ்லவ். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பேர் வந்து பாவ்லவ்ஸ் டாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், பாவ்லவ்ஸ் டாக் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு டாகை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வைக்கணும், இல்லை ஒரு டாகிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம அதை லேர்ன் பண்ண வைக்கலாம், அந்த நமக்கு ரெஸ்பான்ஸை வர வைக்கிறதுக்கு, அந்த கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸை வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு ப்ராசஸை வந்து அவர் சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. இப்போது ஒரு டாகுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டை வைக்கிறீங்க, நமக்கு அந்த டாகுக்கு என்ன ரெஸ்பான்ஸாக கண்டிஷன் ரெஸ்பான்ஸாக வரணும் அப்படின்னா, இப்போ அந்த டாகுக்கு வந்து சலைவேட் பண்ண வைக்கணும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு எச்சு ஊற வைக்கணும். அதாவது ஒரு ஃபுட்டை கொடுக்கும்போது அந்த டாகுக்கு வந்து அந்த எச்சு ஊறணும். எச்சு ஊற வைக்கிறது தான் அது ரெஸ்பான்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டு தான் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். ஏன்னா ஃபுட்டு தான் வந்து நாய்க்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த சலைவேஷன் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ண போகுது. ஃபுட்டை பார்த்தா தான் நாய்க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அந்த எச்சில் ஊறுற தன்மை வரும். ஸோ அது வந்து அப்போ வந்து ஃபுட்டுங்கிறது இங்கே அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். ஆனால் நார்மலாக இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸோடு நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்த கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸான இந்த எச்சு ஊறுதல்ன்ற அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ அந்த அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்ன சொன்னோம், ஃபுட்டை சொன்னோம். ஸோ ஒரு டாகுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும்போது, ஃபுட்டு ஃபீட் பண்ணும்போது
அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டை அது கிட்ட கொண்டு ஒரு ஃபஸ்ட் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்போ வந்து நியூட்ரல் ஸ்டிமுலஸோட இந்த அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸான ஃபுட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும். அப்போ நியூட்ரல் ஸ்டிமுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெல்லுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெல்லுன்றது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸை அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸான இந்த ஃபுட்டு கூட ரிலேட் பண்ணுறது? அப்போ ஃபுட்டு வைக்கிற டைமுக்கு முன்னாடி ஒரு பெல்லை வந்து நீங்கள் ரிங் பண்ணணும். ஸோ பெல்லை ரிங் பண்ணும்போது ஃபுட்டை வச்சிங்க அப்படின்னா அந்த டாக் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸாக இதை வந்து பண்ணிட்டு ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டாகுக்கு எப்பப்பெல்லாம் பெல்லு நீங்கள் அடிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் அந்த சலைவேஷன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த டாக் வந்து லேர்ன் பண்ணிக்குது. ஸோ நியூட்ரல் ஸ்டிமுலஸ்ன்றது இங்கே பெல்லு, அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்ன்றது ஃபுட்டு. ஸோ அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் இருக்கும் போது அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் தான் வந்து டாகுக்கு இருக்கும், அதாவது நோ சலைவேஷன். பட் அதை நியூட்ரல் ஸ்டிமுலஸோடு நீங்கள் லிங்க் பண்ணும்போது அந்த டாக் வந்து லேர்ன் பண்ணிக்குது. அந்த டாக் வந்து அந்த சலைவேஷன்ற நம்ம எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ வென்எவர் அ பெல் இஸ் ரங், எப்பப்பெல்லாம் நீங்கள் பெல் அடிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும்போது அந்த டாக் வந்து அந்த சலைவேஷன் ப்ராசஸ் வந்து அந்த டாகுக்கு நேச்சுரலாகவே வந்து அது நடக்கும். ஸோ இப்போ அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் இருக்கும்போது நமக்கு வந்து அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. அதை கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸாக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அன்கண்டிஷனல்டு ஸ்டிமுலஸை நியூட்ரல் ஸ்டிமுலஸான அந்த ரிங்கிங் அ பெல் அதோட வந்து லிங்க் பண்ணி அதை கண்டிஷன்டு ஸ்டிமுலஸாக மாற்றிட்டோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டிமுலஸில் தான் நமக்கு கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனிங். இந்த டைப் ஆஃப் லேர்னிங்க்கு பேர் தான் கண்டிஷனிங். ஸோ இப்போ இந்த டாகை வச்சு நமக்கு வந்து இவான் வந்து இந்த 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 டைப் ஆஃப் லேர்னிங்கை வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் தனியாக ஒரு பெல்லை ரிங் பண்ணும்போது நமக்கு வந்து டாக்குக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. தனியாக ஃபுட்டை கொண்டு வைக்கும் போதும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அந்த சலைவேஷன்ற ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் ரெண்டுத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி அதை கண்டிஷனல் ஸ்டிமுலஸாக ஆக்கும் போது நமக்கு கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் லேர்னிங், கண்டிஷன்டு லேர்னிங் ஆர் கண்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கண்டிஷனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரண்ட் லேர்னிங், அண்டு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர்சிவ் கண்டிஷனிங். ஸோ இப்போ இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு நம்ம சொல்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அது கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஆப்பரண்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. ஆப்பரண்ட் லேர்னிங் அப்படின்னா ஒரு ரிவார்டு கொடுத்து, ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மூலமாக நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது தான், ஒரு ரெஸ்பான்ஸை கெட் பண்ண வைக்கிறது தான் ஆப்பரண்ட் லேர்னிங். பனிஷ்மெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கலான பனிஷ்மெண்ட்டுன்றது கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியை செய்யும் போது அந்த ஆக்டிவிட்டியை நல்லா செய்யும் போது உங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கறது, அந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக பண்ணாத போது அந்த ரிவார்டை ரிவோக் பண்ணிக்கிறது, அதில் அந்த ரிவார்டை கொடுக்காம இருக்கிறது. இப்படி பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண வைக்கலாம். இப்படி பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்பான்ஸை கெட் பண்ணலாம், இல்லை ஒரு பிஹேவியர் சேஞ்சை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சைல்டு இருக்குது. அந்த சைல்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை அந்த சைல்டுக்கு நீங்கள் சால்வ் பண்ண கொடுக்குறீங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம், ஒரு 4-5 ப்ராப்ளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுனா அந்த சைல்டோட நோட்டில் ஒரு ஸ்டார். ஒரு ப்ராப்ளத்தை தப்பாக சால்வ் பண்ணால் அந்த சைல்டோட நோட்டில் ஒரு கிராஸ் மார்க். நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யார் வந்து அதிகமாக ஸ்டார்ஸை வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு சம் ப்ரைஸஸ், ஆர் அவங்களுக்கு நீங்கள் குட் கொடுப்பீங்க, வி குட் கொடுப்பீங்க அப்படின்னா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரண்ட் லேர்னிங். இதுவே ஒரு சைல்டு வந்து ஒரு ப்ராப்ளத்தை தப்பாக சால்வ் பண்ணும்போது, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை தப்பாக சால்வ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு வந்து கிராஸ் மார்க் கொடுக்குறீங்க. ஸோ கிராஸ் மார்க் கொடுத்தா எந்த ரிவார்டும் கிடையாது. ஸோ அப்போ சைல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரிவார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சரியான விஷயத்த ஒரு ஒரு சைல்டு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் செய்யும் போது அதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அது வழியாக அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சரியான விஷயத்த லேர்ன் பண்ணிக்கும். சரியான விஷயம் செய்யாத போது ரிவார்டை வந்து நீங்கள் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, அப்போ அது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த சைல்டு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இது வந்து லேர்னிங். இது வந்து லேர்னிங் தானே. இப்போ சரியான விஷயத்த செய்யும் போது நமக்கு ரிவார்ட் கிடைக்குது. அந்த விஷயத்த சரியாக செய்யாத போது, இல்லை வந்து ஒரு விஷயத்த தப்பாக செய்யும் போது அதுக்கு வந்து நமக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கலன்ற போது தப்பான விஷயத்த வந்து அந்த அந்த சைல்டோ ஸ்டூடெண்ட்டோ வந்து திரும்ப வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆப்பரண்ட் லேர்னிங். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்சிவ் கண்டிஷனிங். அவர்சிவ் கண்டிஷனிங்லேயும் நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்மோக்கர் இருக்கார். ஸ்மோக்கிங் வந்து எவ்வளோ வந்து டேஞ்சரஸ் அப்படின்றத அவருக்கு புரிய வைக்கணும், இல்லை அவரை வந்து அந்த பிஹேவியரல் சேஞ்சை வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது கொண்டு வரணும்னா இந்த அவர்சிவ் கண்டிஷனிங் பண்ணலாம். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எப்பப்பெல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு வந்து சிகரெட்டை வந்து நம்ம வந்து அவர் டச் பண்ணும் போதோ, இல்லை வந்து அதை வந்து யூஸ் பண்ணும் போதோ, இல்லை லைட் பண்ணும் போதோ, ஏதாவது ஒரு ட்ரக்கை ஏற்கனவே நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்தந்த டைம்லலாம் அவருக்கு வாமிட் வர மாதிரியோ, இல்லை வந்து வேறு ஏதாவது பாடியில் வந்து ஸ்டிமுலேஷன், ஒரு நெகட்டிவ் ஸ்டிமுலேஷனை ஏற்படுத்தின மாதிரியோ ஒரு ட்ரக்கை நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதோ, ஒரு ஸ்மோக்கிங்கோ இல்லை ஒரு ஸ்மோக்கிங் லைட்டிங்கோ நடக்கும்போது அந்த ஏற்கனவே அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கிற ட்ரக் வந்து ஒரு ஒரு பேட் இம்பேக்டை வந்து அந்த பாடிக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு அது வழியாக லேர்ன் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை மாற்றுறது பிஹேவியர் சேஞ்ச். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்சிவ் கண்டிஷனிங். ஸோ கண்டிஷனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் லேர்னிங். மோட்டார் லேர்னிங் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டார் லேர்னிங் அண்ட் ஸ்கில் லேர்னிங். இது வந்து என்ன அப்படின்னா மோட்டார் லேர்னிங்கில் வரும். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஸ்மால் கிட் இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றது, இல்லை அதோட கொஞ்சம் வளர்ந்த ஒரு குழந்தையாக இருந்தால் எப்படி ஸ்விம்மிங் பண்ணுறது, எப்படி டைப்ரைட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு பேர் மோட்டார் லேர்னிங். இந்த லேர்னிங் எப்படி வரும் அப்படின்னா மோட்டார் ஸ்கில்ஸ், நம்ம பிரெயினை நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மெக்கானிசத்துலேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறது தான் இது மோட்டார் லேர்னிங். இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். இதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு வந்து என்னென்னா அடுத்தடுத்த மெச்சூர்டு லேர்னிங் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் லேர்னிங்கை பொறுத்த அளவில் வந்து இந்த லேர்னிங் எதை பேஸ் பண்ணுன்னா சைக்கோமோட்டார் லேர்னிங் ஆர் ஸ்கில் லேர்னிங் பேஸ்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டியை பொறுத்து அந்த சில்ட்ரனோட ஏஜ் மெச்சூரிட்டியை பொறுத்து இந்த சென்சரி மோட்டார் அண்டு கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெக்ரேஷன்லாம் வந்து யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். இந்த டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹியூமன்ஸ் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தக்கூடிய கான்செப்ட்ஸ். அடுத்து டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட் இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்மால் பேபி இருக்குது அப்படின்னா தன்னுடைய மதர் யார், தேர்ட் பர்சன் ஆர் ஸ்ட்ரேஞ்சர் யார் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் அது வந்து லேர்ன் பண்ணுது, டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் லேர்ன் பண்ணுது. மதர்னால் கேரிங்காக இருப்பாங்க, மதருக்கு ஒரு மதரோட சென்ட்டு, ஒரு மதரோட வாய்ஸு, அதே மாதிரி அதையும்
அந்த மதர் மாதிரியே இருக்கிற இன்னொரு பர்சன், இன்னொரு உமனை எப்படி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் அந்த குழந்தை டிஸ்கிரிமினேட் பண்ணும். ஸோ இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது. ஸோ இவங்க மதர், இவங்க ஸ்ட்ரேஞ்சர், அதுவும் லேர்னிங் தானே. அப்படி தானே குழந்தை சின்னதாக இருந்த குழந்தை வந்து இப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுது. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு டாலுக்கும் ஒரு நாய் பொம்மைக்கும் ஒரு உண்மையான டாகுக்கும் என்ன டிஸ்கிரிமினேஷன் பண்ணி தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நாய் இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு நாயோட டால் இருக்குது. எது உண்மையான டாக்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறோம். டாலாக இருந்தால் அதுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது, அது அப்படியே இருக்கும். இதுவே வந்து ஒரிஜினல் உண்மையான நாயாக இருந்ததுன்னா அதுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ப்ராபபிலிட்டி லேர்னிங், இன்சிடென்டல் லேர்னிங் அண்ட் ரிவர்சல் லேர்னிங்னு நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ப்ராபபிலிட்டி லேர்னிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புறா இருக்குது. இதை நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கலாம். நிறையா ஒரு டெலிவிஷன்லேயோ இல்லை வந்து ஒரு அதர் சோஷியல் மீடியாஸ்லேயோ எப்படி வந்து ஒரு ஒரு பறவையை வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, லேர்ன் பண்ண வைக்கிறாங்கன்றத நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். ப்ராபபிலிட்டி லேர்னிங்க்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ வந்து 2 பட்டன் இருக்குது, ஒரு க்ரீன் பட்டன் இருக்குது, ஒரு ரெட் பட்டன் இருக்குது. ஒரு 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 பறவையை, ஒரு பேர்டை வந்து அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு டவ்வு, ஒரு க்ரோ, எந்த பேர்டாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஸ்பேரோ, ஒரு கிளி, ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ அதை எப்படி லேர்ன் பண்ண வைக்கணும்? இப்போ வந்து பச்சை பட்டனை அந்த கிளி அழுத்தணும் அப்படின்னா, இப்போ அந்த பச்சை பட்டனை எப்போ வந்து அந்த கிளி வந்து டச் பண்ணுதோ, பெக் பண்ணுதோ, அப்போ வந்து அதுக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்கறது, கிரெயின்ஸ் நிறைய போடுறது. ரெட் பட்டன் அது பெக் பண்ணும்போது கொஞ்சமாக கிரெயின்ஸை போடுறது. ஸோ இது திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பேர்டு என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம க்ரீன் பட்டனை பெக் பண்ணால் நமக்கு நிறைய ஃபுட்டு கிடைக்கிது. அதான் ப்ராபபிலிட்டி லேர்னிங். இதில் ஒரு 80% ஃபுட்டு, அதை பெக் பண்ணால் ஒரு 20% நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வச்சு அது லேர்ன் பண்ணும். ஸோ இதை பெக் பண்ணால் நமக்கு வந்து நிறைய ஃபுட்டு கிடைக்கும், இதை பெக் பண்ணால் நமக்கு வந்து ஃபுட்டு கம்மியாக கிடைக்கும். இது ப்ராபபிலிட்டி லேர்னிங், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவோம். அடுத்தது இன்சிடென்டல் லேர்னிங். இன்சிடென்டல் லேர்னிங் அப்படின்னா இதை எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை பற்றின நல்லது கெட்டது சொல்லி லேர்ன் பண்ண வைக்கிறது தான் இன்சிடென்டல் லேர்னிங். இப்போ வந்து ரெண்டு ஃப்ரூட் இருக்குது. ஒரு ஃப்ரூட்டை தின்னா நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது, ஒரு ஃப்ரூட்டை தின்னா நமக்கு வந்து அது வந்து பாய்சனஸ் ஃப்ரூட் இப்படின்றது இருந்தது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு அதை லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்னா 2 ஃப்ரூட்டையும் வந்து காட்டி, இந்த ஃப்ரூட்டோட பாரு, இந்த ஃப்ரூட்டோட கலர் வந்து க்ரீன் கலர் இருக்குது, இந்த ஃப்ரூட்டோட கலர் ரெட் கலர் இருக்குது, இந்த ஃப்ரூட்டோட ஷேப் பாரு, இந்த ஃப்ரூட் வந்து இந்த நல்ல ஃப்ரூட் வந்து ஹெல்த்துக்கு நல்லது தரக்கூடிய ஃப்ரூட் வந்து இந்த கலரில் இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த பாய்சனஸ் ஃப்ரூட் வந்து இந்த கலரில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கிறது இன்சிடென்டல் லேர்னிங். அடுத்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் லேர்னிங். இந்த ரிவர்சல் லேர்னிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு ப்ராசஸ் மூலமாக லேர்ன் பண்ண வச்சு அதே ப்ராசஸை வச்சு இன்னொரு லேர்னிங்கை கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் லேர்னிங்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ப்ராபபிலிட்டி லேர்னிங்க்கு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு பேர்டு இருக்குது, அது வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், ஓகேங்களா? அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்குறீங்க. ஸோ இதே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பேர்டு என்ன லேர்ன் பண்ணுது, அந்த பட்டனை பெக் பண்ணால் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத லேர்ன் பண்ணுது. இதுவே வந்து ரிவர்சல் லேர்னிங் பண்ண வைக்கணும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அந்த பேர்டு வந்து அந்த பட்டனை பெக் பண்ணுதோ அப்போ ஃபுட்டை கொடுக்கக்கூடாது. ஃபுட்டை கொடுக்காம அது பெக் பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் ஃபுட்டை கொடுக்கணும். அப்போ வந்து ரிவர்சல் லேர்னிங்கை அந்த பேர்டு வந்து லேர்ன் பண்ணும். எப்பப்பெல்லாம் நம்ம பெக் பண்ணலையோ அப்போ ஃபுட்டு கிடைக்குதுன்றது. இப்படி ரிவர்சல் லேர்னிங்கும் நம்ம பண்ண வைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங்கில் வர கான்செப்ட்ஸ். அடுத்தது வேர்பல் லேர்னிங். பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து வேர்பல் லேர்னிங்கிறது வேர்ட்ஸு அண்டு
ஃபார்மல் எஜுகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸு இதெல்லாம் தான் வந்து வேர்பல் லேர்னிங். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நான் வேர்பல் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட்ரி லெவலில் இருக்கிற அந்த நான் வேர்பல் லேர்னிங்கை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேர்பல் லேர்னிங்க்கு எஜுகேஷன் ஃபார்மல் எஜுகேஷனில் கொண்டு வந்துடும். ஸோ அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது வேர்பல் லேர்னிங் பிகேம் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வேர்பல் லேர்னிங்கில் தான் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம் லேர்னிங்கில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் லேர்னிங். இந்த கான்செப்ட் லேர்னிங்கிறது வந்து வேரியஸ் ஸ்டிமுலையை என்விரான்மெண்ட்டோட நம்ம வந்து என்னென்னா கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்செப்ட் லேர்னிங்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேர் வி லிவ், நம்ம எங்கே வந்து வாழறோம், ஹவுஸ், ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு கான்செப்டோட ஒரு ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுறது கான்செப்ட் லேர்னிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விச் வில் பி ஹெல்த்தியர் ஃபார் த ஹியூமன் பாடி, அதோட ஒரு வேர்பல் லேபில் சேர்க்கணும், ஃப்ரூட், ஓகேங்களா. ஸோ ஒரு வேர்பல் லேபில் ஒரு ஸ்டிமுலையோடையோ ஒரு என்விரான்மெண்ட்டோடையோ நீங்கள் அட்டாச் பண்ணி லேர்ன் பண்ணுறது வந்து கான்செப்ட் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங். இந்த கான்செப்ட் லேர்னிங் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் லேர்னிங், முன்னாடி பார்த்த லேர்னிங்கோட கொஞ்சம் ஹையர் லெவல் லேர்னிங் கான்செப்ட் லேர்னிங். இல்லை ஹையர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறது கான்செப்ட் லேர்னிங். இந்த கான்செப்ட் லேர்னிங்லேருந்து தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் நமக்கு கிடைக்கும், தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் லேர்னிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த எல்லா லேர்னிங்குமே போத் ஹியூமன் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ், இந்த எல்லாத்துக்குமே இந்த டைப் ஆஃப் லேர்னிங் வந்து நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிம்பன்சீஸும் சால்வ் பண்ணுது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த கண்டிஷனிங்கு மற்ற லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பார்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்தளவில் வந்து நம்ம எதன் மூலமாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து நிறைய வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸ்லாம் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. எப்படி தியரம்ஸ்லாம் ஃபார்முலேட் பண்ணாங்க, இனிஷியலாக வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுலேருந்து வந்து வர ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரமோ ஒரு இதுவோ கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம நிறைய வந்து லேர்ன் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டால்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இதில் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா வேர்பல் ரீசனிங்கு, அது மாதிரி வேர்பல் லேர்னிங்கு, இந்த மாதிரி ரீசனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எதில் தான் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா தட் இஸ் இன்டைரக்ட்லி மீனிங் தட் வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் லேர்னர்ஸை பொறுத்து நம்ம வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எது வந்து பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளார வரும் அப்படின்னா டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன். ஒரு சர்டைன் லேர்னர்ஸோட ஏஜை பேஸ் பண்ணி அவங்கள கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம். ஜெண்டரை பேஸ் பண்ணி
கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெச்சுரேஷனை பேஸ் பண்ணி லேர்னர்ஸை குரூப் பண்ணலாம். இதெல்லாமே குரூப்பிங் தான். அதே மாதிரி அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் பேசக்கூடிய லாங்குவேஜை வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், சமூக பொருளாதார பண்பாட்டு பின்புலங்கள், இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேர்னர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் பண்ணலாம். அதே மாதிரி பர்டிகுலர் ஸ்கில்ஸு, எந்தெந்த பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி குரூப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். லேர்னர்ஸை வந்து அகாடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வழியாகவும் நம்ம வந்து என்னென்னா குரூப் பண்ணலாம். இந்த அகாடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு லேர்னிங் கோல்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். இது நம்ம நார்மலாக பண்ணுறது தானே. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அவங்கள வந்து சர்டைன் கோல்ஸை வச்சு நம்ம வந்து லேர்னிங் கோல்ஸை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து குரூப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னிங் கோல்ஸ் இல்லாமல் ப்ரையர் நாலேஜ், இது எல்லாமே அகாடமிக்குள்ளார வர்றது. ப்ரையர் நாலேஜ், இப்போ வந்து ஒரு கோர்ஸை படிக்கிறதுக்கு ப்ரையராக இந்த நாலேஜ்லாம் இருக்கணும், அதாவது ப்ரீ ரிக்வசைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரீ ரிக்வசைட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரையர் நாலேஜை பேஸ் பண்ணி லேர்னர்ஸை கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம், அதாவது குரூப் பண்ணலாம். அதேமாரி எஜுகேஷன் டைப் அண்ட் எஜுகேஷனல் லெவலை பேஸ் பண்ணியும் நம்ம எஜுகேஷனல் லெவல்னால் நம்ம அகாடமிக்கில் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பிகினர்ஸ் லெவல், அட்வான்ஸ்ட் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அதெல்லாம் தான் வந்து எஜுகேஷ்னல் லெவல். இது எல்லாமே வந்து அகாடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் அண்ட் எமோஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை ரிலேட் பண்ணியும் நம்ம வந்து லேர்னர்ஸை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம், குரூப் பண்ணலாம். இப்போ வந்து சோஷியல்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களோட எமோஷ்னல் லெவல் என்ன, இதை பேஸ் பண்ணி அவங்களோட சோஷியபிலிட்டி எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லேர்னர்ஸை கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய இப்போ வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு நம்ம வந்து லேர்னிங் கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். இதெல்லாம் எதுக்குள்ளார வரும் அப்படின்னா இந்த சோஷியல் அண்ட் எமோஷ்னல், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளார நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காக்னேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து லேர்னர்ஸை குரூப் பண்ணலாம். இதில் வந்து காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ் எவ்வளோ நேரம் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸுக்கு அவங்க லிசன் பண்ணுவாங்க, அதுதான் அட்டென்ஷன். எவ்வளோ நேரம் அவங்களுக்கு வந்து அட்டென்ஷனை நமக்கு கொடுக்க முடியும், அட்டென்ஷன் ஸ்பேன். அவங்களோட மெமரி, காக்னிட்டிவ்னாலே தட் இஸ் ரிலேட்டட் வித் தி மெமரி. அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட், அதே மாதிரி இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ், இது எல்லாமே பிரெயின் ரிலேட்டடான டெர்மினாலஜிஸ் தான். காக்னிட்டிவ்னு சொன்னாலே அது பிரெயின் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் ட்ரைனிங் தான். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம வந்து லேர்னர்ஸோட திங்கிங்கு, அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களால இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுன்றதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா லேர்னர்ஸை நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் படி நம்ம வந்து குரூப் பண்ணலாம். சோஷியல் மீடியா லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஏற்கனவே லென்த்தியாக போயிருக்கு.
ஸோ அடுத்த கான்செப்ட்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் adolescent learners and characteristics of adult learners, இதை வந்து நம்ம வந்து அடுத்த காணொளியில் கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம். நன்றி.